அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற காலங்களில் கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போது, உங்களுக்கான நற்பலன்கள் என்னென்ன, கிரகநிலை மாற்றத்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்கள் ராசியில் நடக்க இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள கடைசி வரைக்குமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேல் இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் செயலில் கட்டுப்பாடு கொண்டவங்களாக தாங்க இருப்பீங்க. எதிலுமே அனுசரித்து செல்லக்கூடிய குணம் கொண்டவங்க தாங்க நீங்கள். யாரிடமும் எளிதில் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டீங்க. தங்களுடைய செயலில் லட்சியத்தை கடைபிடிக்க கூடியவன் தாங்க நீங்கள். தங்களுடைய செயலால் சுய திருப்தி அடையக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய பெரிய குறையும் பெரிய பலமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிவாதம் தாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து முடிப்பதற்காக முயற்சி செய்தீங்கன்னா முடிக்கும் வரையுமே அதில் தொடர்ந்து இருந்து அதை முடித்து விட்டு தான் மற்ற வேலையை பார்க்குவீங்க. கடகராசி நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தை பொறுத்தவும் மிகவும் பொறுப்பாக நடந்து கொள்வீங்க. மனைவியிடம் பொதுவாகவே நீங்கள் நல்ல உறவை பேணக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய துணைக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்க விரும்ப மாட்டீங்க. உங்கள் துணைக்கு நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சி தர பல விதத்தில் முயற்சி செய்வீங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறிய விஷயத்துக்கு கூட அதிகமாக சலிப்படையக்கூடியவங்களாக இருக்கீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறந்திருக்குல்ல, அதாவது ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரையிலும் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ராசிக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரங்கள் என்னென்னு தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதியில் இயங்க போகிறாரு. ஜூலை 12 முதல் நவம்பர் 27 வரையுமே சனி வக்ரகதியில் தான் இருக்க போகிறாருங்க. இதனால் கும்ப வீட்டில் ராகு குருவின் பார்வை இருக்க போகுது. சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்காருங்க. 24ஆம் தேதிக்கு பிறகுதாங்க குருவோடு இணைந்த சுக்கிரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்தே இருக்கிறார். இந்த நிலையில தாங்க சூரிய பகவானும் ஆடி மாதத்துல 1ஆம் தேதிக்கு கடகத்துக்கு பிரவேசிக்கிறாரு. இந்த இடத்துல மேலும் பார்த்தீங்கன்னா புதனும் இருக்கிறாரு. இதனால ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகுதாங்க செவ்வாய் பகவானுடைய கேதுவிடம் இருந்து தப்பித்து கன்னி வீடாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறாராம். கடகராசிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கு, என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. 2ஆம் வீட்டு அதிபதியாக இருந்த லக்னத்தில் இருந்து அமர்வதால அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உண்டாக போகுதுங்க. 12ஆம் வீட்டு அதிபதியோடு பார்த்தீங்கன்னா அமர்ந்திருப்பதால புதிய முதலீடுகளை செய்வீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகமும் உண்டாகிடுங்க. இந்த காலத்தில் நீங்கள் இந்த காலத்தில் பொறுத்தவரை பிடித்த விஷயத்தை பிடித்த மாதிரி செய்து அதன் மூலம் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. சூரியனுடைய லக்னத்தில் அமர்வதால சோர்வு நீங்கி வலிமையுடன் காணப்படுவீங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். டென்ஷன் சோர்வுகள் உங்களை விட்டு போயிடுங்க. இனி அதிகார தோரணை உங்களுக்கு வந்துடும். தொழில் வியாபாரம் பொறுத்தவரை ஒரு நல்ல விதமான முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. தேவையே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பிரச்சனையை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க. அதனால் இனி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது சற்று யோசித்து செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நாளைக்காக நீங்கள் யோசித்து இன்றைய சில திட்டங்களை கூட போடக்கூடியவர்களாக இருப்பீங்கள்ல. கமிட்மெண்ட்டில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. வாக்குறுதி கொடுக்காம இருந்துடுங்க. ஏன்னா இந்த சமயத்தில் காப்பாற்றுவது சற்று கடினமாக தான் இருக்கும். இதுவரையுமே நீங்கள் பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெற கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க. வருமானத்தை நீங்கள் இரட்டிப்பாக்குவதில் குறித்து சிந்திக்க தொடங்க போறீங்க. உங்களுடைய வருமானத்திற்காக பல முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுவீங்க.
இரண்டாவது, குழந்தைக்காக காத்திருப்பவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான ரீதியே திருமண பாக்கியமும் தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் உண்டாக போகுது. இதுவரை பொறுத்தவரை நீங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகிட்டு தான் இருக்கும். 12ஆம் வீட்டு அதிபதியாக இருந்த லக்னத்தில் அமர்ந்திருப்பதால எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாத செலவு செய்வதை தவிர்த்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா செலவு செய்வதற்கான வாய்ப்பு வந்து வரும். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா குருவுடன் சேர்ந்திருப்பதால விரயத்தின் மூலமாக தாங்க லாபத்தை கொடுத்து மீண்டும் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலீடுகளை சற்று கவனமாக இருங்க. லாபத்தை அப்படியே வைத்து கொள்ள பாருங்க. புதிய முதலீடு செய்வதை சற்று யோசித்தே செய்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கேதுவால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தியாகிடுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படுங்க. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருங்க. மேலும் நீங்கள் வண்டி வாகனம் பயணம் செல்லும்போது கவனமாக இருங்க. வயிறு கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்க. இருப்பதை விட்டுட்டு பறப்பதற்கு இந்த காலத்தில் ஆசைப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு தெரிந்தால் மட்டும் அதை ஒரு விஷயத்தை செய்வது ரொம்பவே நல்லது. காய் சவடாவல் விடுவது இந்த காலத்தில் தவிர்த்திடுங்க. ஏன்னா சொல்வதை சற்று காப்பாற்றுவது கடினம் தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 40 முதல் 60 வயதுக்குட்பட்டவர்களுடைய முதலீடு ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. ராசி புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யன்னு கிரகநிலை மாற்றங்களாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரன்னு ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன்க குரு ராசியில் புதன்னு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய்ங்க கேது அஷ்டமஸ்தானத்தில் சனின்னு ராகுன்னு கிரகங்கள் வளம் வரப்போகுது. இந்த மாதத்தில் பொறுத்தவரை ராசியிலே புதன் இருக்கிறாரு. ராசிக்கு மாத மத்தியில் தாங்க சூரியன் வரப்போறாரு. எதிர்ப்புகள் எல்லாம் அகழ்ந்துங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். தொழிலில் ஒரு நல்லவித முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா வலிமை கூடிடுங்க. அதே வேளையில் நீங்கள் பொருட்கள் மீது கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. உபயோகித்துக்கோங்க. வாழ்க்கையில் வளம் முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே வேளை நீங்கள் தெய்வ அனுகூலத்தோடு காரியங்களை சாதித்து முடிப்பீங்க. உடன் வேலை செய்வோருடன் ஆதரவால் அதனை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையில்லாமல் நடக்க போகுது. தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த அன்பு நீடிக்க போகுதுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தலை தூங்கலாம். விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை வேலைப்பளு அதிகரிக்கலாம். சிலருக்கு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட ஆலோசனை கூட வந்து சேருங்க. உடன் பணிபுரிவோரால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. உங்கள் பொறுப்புகளை வேறு நபரிடம் கொடுப்பதை தவிர்த்துக்கோங்க. நீங்களே உங்களுடைய பொறுப்பை கவனமாக செய்து முடிங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை சீரான வளர்ச்சி இருக்க போகுதுங்க. அலைச்சல் இருக்குங்க. அதற்கேற்ற லாபமும் உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையினருக்கு இந்த மாதம் பொறுத்தவரை தீவிர முயற்சிகளில் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு வந்து சேரக்கூடிய காலமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தவரை சமூக சேவைகள்னு பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும். மாணவர்கள் பொறுத்தவரை அதிக சீரத்தை எடுத்து படிப்பது ரொம்பவே நல்லதுங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தில் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லதுங்க. உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் நீங்கள் முக்கிய விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துக்கோங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக தான் வரும். கூட இருப்பவரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லும்போது கவனமாக இருங்க. பொருளாதாரமும் உயரக்கூடிய ஒரு காலமாக அமையுது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியத்தோடு காணப்படுவீங்க. மனக்குழப்பம் நீடித்து தான் இருக்கும். ஆனால் அந்த குழப்பத்தில் இருந்து விடுபடுவீங்க. பிறருடன் நீங்கள் பழகும்போது நிதானம் தேவைங்க. தொழில் வியாபாரம் பொறுத்தவரை முன்னேற்றம் காண்பீங்க.
இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேல் இருக்க பைமே சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.